பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிடர் பக்தவச்சலம் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு திதியை பற்றியது. வளர்பிறை திதியை பற்றியது. வளர்பிறை திதியில் பிரதமை திதியும் துவாதசி திதியும் பிறந்தவர்கள், பிரதமை திதி துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் மற்றும் கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்காது. சில பேருக்கு திருமண பிரிவினை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும், அந்த குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கு நல்ல பெயர் கிடைக்காது. கூட இருக்கும் நண்பர்களே நம்மை ஏமாற்றுவார்கள். எவ்வளவுதான் நாம் உண்மையாக நாம் இருப்போம், ஆனால் அவர்கள் நம்மிடம் உண்மையாக இருக்க மாட்டார்கள். மற்றும் அவர்களுக்காக நாம் எவ்வளவுதான் விழுந்து விழுந்து பாடுபட்டாலும் அவர்கள் நம்மிடம் உண்மையாக இருக்க மாட்டார்கள். நம்மை ஏமாற்றத்தான் பார்ப்பார்கள். கூட இருக்கும் நண்பர்களே நம்மை ஏமாற்றுவார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஓரளவுக்கு அந்யோன்யம் இருக்க வேண்டும் என்றால், யாராவது கல்யாணம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யலாம். முடிஞ்சால் உதவி செய்யலாம், நமக்கு அந்த அளவுக்கு வசதி இருந்தால். இல்லைன்னாக்கா தெருவில் குப்பை கூட்டங்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யலாம். நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ காசு பணம் கொடுக்குறோமோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளாக கொடுக்குறோமோ, ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறோமோ, அதெல்லாம் செய்யலாம். அப்படி செய்யும்போது அது செய்ய செய்ய அந்த கர்மா குறைந்து நமக்கு அந்த தாக்கம் குறையும். நம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்திற்குண்டான வழி கிடைக்கும். மேலும் தொழில் ஆரம்பித்தால் தோல்வி அடைந்திருப்பார்கள். பிரதமை திதி பிறந்தவர்களும் வளர்வரை, பிரதமை திதி பிறந்தவர்களும் துவாதசியில் பிறந்தவர்களும் தொழில் ஆரம்பித்து தோல்வியில் முடிந்திருக்கும். இவர்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் மட்டும் இதை எடுத்து அவர்கள் ஜாதகத்தில் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு திதியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஜோதிடர் பக்தவச்சலம்.